ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரைடேனாலே ஏதாவது ஒரு நான்வெஜ் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் புலாவ் தான் பண்ணியிருக்கிறேன். இதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கிறேன். லாங் ரேஞ்ச் பிரியாணி ரைஸ்ன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம ஊற வைக்க போகிறோம். அடுத்து நான் இங்கே வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. சிக்கனை ஊற 5 7 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 680 கிராம் இருக்குது அப்ராக்சிமேட். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ எடுத்திருக்கிற வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணுங்கள், நறுக்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 மீடியம் சைஸு ஹைப்ரிட் தக்காளி எடுத்திருக்கிறேன். இதுக்கு நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். இதில் நம்ம ரொம்ப மசாலா சேர்க்க போகிறது இல்லை. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டார் பூ இருக்கு இல்லையா, அது ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸ் 300 கிராம். இது பார்த்திங்கன்னா ஷாஜீரா. இது வந்து எல்லா ஸ்பைஸ் கடையிலையும் கிடைக்கும். ஜீரகம் கிடையாது, ஷாஜீரா சொல்லுவாங்க இதுக்கு பேர். எல்லா பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ 2லேருந்து 3 ஏலக்காய், ஒரு 1 இன்ச் பட்டை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, முழுசாக இருக்கிற தனியா எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி பாட்டில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை போட்டு இந்த மசாலா எல்லாம், கரம் மசாலா பொருள் எல்லாம் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. கேரமலைஸ் வந்து நல்லா ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா முழு தனியா யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தனியா வேண்டாம் அப்படின்னா, அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நல்ல பெரிய சைஸு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். தனியாவை எப்போவும் வந்துட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடணும். இது வந்து இந்த டேஸ்ட் உங்களுக்கு இந்த தனியா டேஸ்ட் வேண்டாம், எனக்கு வாயில் வரது பிடிக்காது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கடலை வாங்கினதுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா கடலை வாங்கினதில் வந்து ரொம்ப காரம் இருக்காது. இப்போ 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து உருளைக்கிழங்கு மஸ்டானா ஆமாங்க, அது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் நான் சேர்த்துக்க போகிறேன். நாட்டு தக்காளி இல்லை, நார்மல் இங்கே ஹைப்ரிட் தக்காளி இல்லையா, அது சேர்த்துக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 50-50 சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கட்டுன்னு சொல்லி பெரிய பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பீஸுன்னா எப்போவுமே குழஞ்சிரும். குக்கர்லேயும் இதை பண்ணலாம், பட் குக்கரில் பண்ணுறத விட இந்த மாதிரி தம் கொடுத்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரைஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணிக்கான ரைஸ்ன்னு கேட்டு வாங்குங்க. டபுள் லாங் கிரெயின்னு கேளுங்க. அதே மாதிரி ரைஸோட ஏஜ்டு ரைஸாக இருக்கணும், பழைய அரிசியாக இருக்கணும். புதுசாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ தண்ணி கம்மி போட்டாலும் அது குழஞ்சிரும். இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடிய மட்டும் தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பழைய தயிர் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த சாப்பாடோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா பவுடர் ஏதாவது ஒரு பிராண்டோடது, இது நான் வந்து ஹோம்மேட் போட்டிருக்கேன். ஆச்சியோ சக்தியோ ஏதாவது சிக்கன் மசாலான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அது வந்து இன்னும் நல்ல ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா வேணும்னா ரெசிபி சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வீடியோவாக போடுறேன். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இது வந்து ஃபுல்லாக அந்த அகனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வேக வைக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் வந்து 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2 கப்பு, இந்த கப்பில் நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்பு தண்ணி விட போகிறோம். பழைய அரிசின்றதுனால பயப்படாமல் 4 கப்பு தண்ணி விடலாம். தம்மில் தான் கொடுக்க போகிறோம், ஸோ குழையாது. ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு 4 கப்பு, 2 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி விடுங்க. இப்போ கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கல் உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கணும். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கரிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரைஸ் போடும்போது ரைஸு சிக்கன் எல்லாம் அது நல்லா உறிஞ்சிக்கும், அந்த உப்பை உறிஞ்சி கரெக்டான இதுக்கு வரும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அரிசி போட்டதும் ரொம்ப போட்டு கிண்டாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அதோடு அவ்வளோதான். சும்மா போட்டு கிண்டினீங்கன்னா அது வந்து உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், அரை வேக்காடு ஆகிருக்கு. ஒரு நல்ல இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வரும்போது என்ன பண்ணணும், இந்த பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி தண்ணி எல்லாம் ஒரு சமனாக இருக்கணும்.
இதுதான் கரெக்டாக தம் போடுறதுக்கான கரெக்டு ஸ்டேஜ். உங்களுக்கு 70% ரைஸ் வந்து குக் ஆகிருக்கும். ஜஸ்ட் இது இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்காது. ஒரே ஒரு தடவை ஃப்ளிப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு தம் கொடுக்கணும். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நெய்யில் பண்ணிங்கன்னா அது கீ ரைஸ் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இது ஆயில் யூஸ் பண்ணி லாஸ்ட்டு ஃப்ளேவருக்காக நான் கீ யூஸ் பண்ணுறேன். மேலே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை போட்டுட்டு தம் கொடுங்க. தம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் இருக்கட்டும். கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஹையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அந்த தம்மை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் எப்போவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் சப்போஸ் வேகலைன்னா அந்த சூடுலேயே உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் உடையவே இல்லை. நீங்கள் ரொம்ப கிண்டினீங்கன்னா இது எல்லாமே உடஞ்சி குழஞ்சிரும். லாங் ரேஞ்சாக இருக்கிறதுனால அரிசியும் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக ஆகலை. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த தனியா ஸ்மெல் பிடிக்காதவங்க அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக நாங்கள் சாப்பிட்றதுனால எங்களுக்கு வந்து ஓகே தான் இருக்கும். இதுக்கு நான் ஒரு கத்திரிக்காய் பச்சடி எங்கள் ஸ்டைலில் பண்ணுறது பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி நான் நாளைக்கு தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.